Hello guys, welcome to our A Square Explore YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மின்சோ டீ பாட். இந்த டீ பாட்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இதோட விலை என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா வெறும் 230 ரூபாய் மட்டும் தாங்க. இத நான் எங்க வாங்குனேன் அப்படினு பாத்தீங்கன்னா மின்சோ ஸ்டோர்ஸ். இப்போ வந்து சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த மின்சோ வந்து ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஸ்டோர்ஸ்ல இருந்து தான் நான் இத கலெக்ட் பண்ணேன். சோ இந்த டீ பாட்ல நம்ம எப்படி இருக்கு இந்த டீ பாட், அப்புறம் இந்த டீ பாட்டை எப்படி யூஸ் பண்றது, இதுல இருந்து நம்ம எப்படி வந்து ஈஸியா நமக்கு டீ பண்ணிக்கிறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டன் பேப்பரில் இதை வந்து டீ பாட்டை மூடி இருந்தாங்க. ஸோ டீ பாட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் மேட் ஆஃப் வந்து கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் தாங்க. ஸோ அந்த கிளாஸ் பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் வந்து ஃபுல்லாக கிளாஸாலேயும் மேலே அந்த ஹேண்டில் வித் தட் அந்த மூடியும் ரெண்டுமே சேர்ந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்கிற மாதிரி இதை வந்து செஞ்சுருக்குறாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ கிளாஸு, பிளாஸ்டிக்கு, அப்புறம் உள்ள அந்த அந்த இது மட்டும் வந்து ஸ்டீலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட அந்த டாப்பை வந்து நம்ம வேணான்னா கழட்டி வச்சுக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணும்போது, வெசல் வாஷ் பண்ணும்போது அது பண்ணிக்கலாம். இந்த இன்ஃப்யூசர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சைடில் ஃபுல்லாக நல்லா ஹோல்ஸ் இருக்குது, கீழேயும் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இந்த டீ டீ அதுக்கப்புறம் சுகர் எல்லாம் போட்டிங்க அப்படின்னாலும் அது எல்லா சைடுமே ஈவனாக இறங்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டமும் பாருங்கள் கிளாஸ் பாட்டமாக இருக்குது. ஸோ சுற்றி பாருங்கள் நல்லா கிளாஸால் சூப்பராக கவர் ஆகி அழகாக இருக்குது. ஸோ வந்து ஹீட் வந்து இது கிளாஸ் வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டீ வந்து நீங்கள் நல்லா அந்த ஹீட்டுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த டீ பவுடர், சுகர் இதெல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி உள்ளே இறங்கி விழுகும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இந்த டீயை வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து டீ தூள், அப்புறம் சுகரு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து நான் 1 கப்புக்கு போடுறேன். ஸோ அந்த 1 கப்புக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த கிளாஸ் அந்த ஃப்ளாஸ்க்கை வந்து ஜஸ்ட் ஹாட் வாட்டரால் ஒரு டிப் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து நமக்கு வந்து அந்த ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போகும். நம்ம அந்த டிஃப்யூசரில் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வந்து கீழே மட்டும்தான் இருக்கும். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சோன்னு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா ஒரு ஃபுல்லாக நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு கீழே ஊற்றிடுங்க. இப்போ நான் அதை கீழே ஊற்றிட்டேன். இப்போ அந்த இன்ஃப்யூசரை உள்ளே போடுறோம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஏலக்காய் போடுறேன். நல்லா அதை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் லைட்டாக அதில் 2 ஸ்பூன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டீ பவுடர், மேக்ஸிமம் டீ பவுடர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய அளவில் இருக்கிற மாதிரி டீ பவுடரே எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் அந்த ஹோல்ஸ் வழியே இறங்காமல் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி நான் சேர்த்துருக்கேன். ஸோ ஜிஞ்சர் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மின்ட்டு அப்படி இல்லைன்னா துளசி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை, எனக்கு 1 கப் டீ தேவை, அதனால் 1 கப்பை வந்து நான் எடுத்துருக்கேன் தண்ணி. இதை நான் அப்படியே உள்ளே ஊற்றுறேன். ஸோ உள்ளே ஊற்றிட்டு பாருங்கள் நல்லா ஹாட்டாக இருக்குது. கீழெல்லாம் பாருங்கள் அந்த டீ வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கலர் பாருங்கள் மாறுறது நமக்கே தெரியுது. ஸோ இதை வந்து ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃப்ளேவர்ஸ், டீயோட ஃப்ளேவர்ஸ், ஜிஞ்சரோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கி நமக்கு வந்து ஒரு நல்ல அழகான ஒரு சூப்பரான சுவையான டீ வந்து கிடைக்கும். நான் வந்து பிளாக் டீ போட்டிருக்கேன் அப்படின்றனால இதில் நான் வாட்டர் ஊற்றிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மில்க் டீ போடணும் அப்படின்னா இந்த தண்ணி காய வச்சு ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் பால் காய வச்சு இதே இதில் ஊற்றிக்கலாம்.
ஸோ பாருங்கள், ஆஃப்டர் 5 மினிட்ஸ் இதை எப்படி உள்ளே நல்லா இறங்கியிருக்குன்னு பாருங்கள். கிளாஸில் பாருங்கள், அந்த ஹீட் எல்லாமே வந்து ஆவியாக அந்த கிளாஸில் அப்படியே நிற்குது. உள்ளே பாருங்கள், அந்த இன்ஃப்யூசர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் சொட்டு சொட்டுன்னு விழுகும். ஸோ இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக ஆவியாக இருக்கிறதுனால அந்த விழுகிறத நம்மளால் பார்க்க முடியல. பட் நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நான் வந்து டோட்டலாக 7 மினிட்ஸ் இதை வச்சுட்டு எடுத்துட்டேன். ஸோ ஃப்ளாஸ்க்கு பாருங்கள், திறந்தோன்னா உள்ளே பாருங்கள், எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ டீயோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உள்ளே சூப்பராக இறங்கிடுச்சு. இப்போது நம்ம இதை ஒரு கிளாஸு இல்லைன்னா கப்பில் மாற்றி சர்வ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், அந்த டீயோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மின்சோ டீ கப் வந்து ஹோம் சென்டர்ஸ்லேயும் கிடைக்குது. அப்படி இல்லைனா ஆன்லைனில் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.